Hi friends, welcome to Sandmed. So இன்னைக்கு anti-epileptics தான் பார்க்க போகிறோம். ஃபார்மகாலஜியில் இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே நிறைய யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டான கொஷின் இதுதான். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைடான்டாயின்ஸ் ட்ரக்ஸ் வந்து ஃபெனடாயின் அண்ட் மெஃபெனடாயின் வரும். பார்பிட்டூரேட்ஸில் ஃபினோபார்பிட்டான் அண்ட் மெஃபோபார்பிட்டான் வரும். டிஆக்சிபார்பிட்டூரேட்ஸில் பிரிமிடான் வரும். இம்யூனோஸ்டில்பீனில் கார்பமazepine அண்ட் சக்சினமைடில் எத்தோசக்சிமைட், காபா டிரான்சாமினேஸ் இன்ஹிபிட்டர்ஸில் வால்போரிக் ஆசிட் அண்ட் விகாபிளாஸ்டின் வரும். பென்சோடைசப்பைனில் டயாசிபம், குளோனாசிபம், குளோராசிபம், அப்புறம் மிசலேனியஸாக மேக்னீஷியம் சல்ஃபேட் அண்ட் அசிட்டாசோலமைடு வரும். அதுக்கப்புறம் நியூ ஏஜென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வந்து லாக்கோசிமைன் அண்ட் லாமோட்ரைகைன். அப்புறம் ட்ரக்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் காபாவில் ப்ரீகால்பின் அண்ட் ஸ்டிரிபென்டால். ஃபெல்பமைட் அண்ட் ரஃபினமைடு வரும். ஸோ நிமோனிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே இஸ் கோயிங் டு பி மை மோஸ்ட் கலா ஒன். இதுனா வந்து என்ன, ஹெச்னா ஹைடான்டாயின்ஸ், பீனா பார்பிட்டூரேட்ஸ், டீனா டிஆக்சிபார்பிட்டேட், ஐனா இம்யூனோஸ்டில்பீன், எஸ்னா சக்சினமைட், ஜீனா காபா டிரான்சாமினேஸ் இன்ஹிபிட்டர்ஸ், பி பென்சோடைசப்பைன்ஸ், எம் வந்து மிசலேனியஸ். அப்புறம் வந்து நியூயர் ஏஜென்ட்ஸில் பார்த்து அந்த எம் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ட்ரக் அண்ட் ஜி வந்து ட்ரக்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி காபா, ஓ வந்து அதர்ஸ். ஸோ ட்ரக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் இங்கே வந்து ஒரு சின்னதாக ட்ரக்ஸுக்குமே நிமோனிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்னா என்னென்னா, இந்த எந்த ஒரு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக் எடுத்தாலுமே அதோட ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஜாப் ஃபார் தி ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸு. ஸோ இந்த நியூரல் மெம்ப்ரெயினில் வந்து சோடியம் சேனல்ஸ் இருக்கும், கால்சியம் சேனல்ஸ் இருக்கும், குளோரின் சேனல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்கா. இந்த சேனல்ஸை வந்து எப்படி பிளாக் பண்ணுறது பார்ப்போம். இந்த பிளாக்டு சேனல்ஸை வந்து ப்ரொலாங்டு இன்ஆக்டிவேட் ஸ்டேட்டில் வச்சுக்கும். ஸோ ஃபெனடாயினோட வேலை என்னென்னா, பிளாக்ஸ் தி வோல்டேஜ் டிபெண்டன்ட் சோடியம் சேனல்ஸ் அண்ட் அந்த சேனல்ஸை சோடியம் சேனலை பிளாக் பண்ணி அந்த நியூரல் மெம்ப்ரெயினை வந்து ஸ்டெபிளைஸ்டாக வச்சுக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், சோடியம் சேனல்ஸ் வந்து இன்ஆக்டிவேட்டடாக இருக்கா. ஸோ ப்ரொலாங் சோடியம் சேனல் வந்து இன்ஆக்டிவேஷனில் இருக்கும். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஓ ஆல்ஃபா பீட்டா அது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்பிட்டரேட்ஸ் பைண்டிங் சைட்டு, அதுக்கப்புறம் காபா பைண்டிங் சைட் இருக்குது. இது மூலியமாக தான் குளோரின் வரும். இது ஃபெசிலேட்ஸ் காபா மீடியட் குளோரின் சேனல் ஓப்பனிங் வந்து இது இருக்கும். இங்கே வந்து கால்சியம் சேனல் இருக்கா. இந்த கால்சியம் சேனல்ஸ் தான் வந்து இன்ஹிபிட்ஸ் தி டி டைப். ஸோ கால்சியம் கரண்ட்டை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சீசர்ஸ் இருக்குது. என்னென்னா ஜென்ரல் சீசர்ஸ், ஆப்சன்ட் சீசர்ஸ் அண்ட் ஃபோக்கல் சீசர்ஸ் வரும். இப்போ ஜென்ரல் சீசர்ஸ் வந்து இன்வால்வ்ஸ் போத் சோடியம் அண்ட் கால்சியம் சேனல்ஸ், விச் இஸ் அகெயின் போத் சோடியம் சேனல் வந்து பிளாக் பண்ணணும். இதில் தலமிக் கால்சியம் சேனல்லே பிளாக் பண்ணணும். இது ஆப்சன்ட் சீசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சேனல் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். அதனால தலாமிக் கால்சியம் சேனல்ஸை பிளாக் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் ஃபோக்கலில் வந்து சோடியம் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ சோடியம் சேனல்ஸை மட்டும் பிளாக் பண்ணால் போதும். இதுக்கேற்ற ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சீசர்ஸில் வந்து நீ ஃபெனடாயின் கொடுக்கலாம், வால்புரேட் அண்ட் கார்பமazepine கொடுப்போம். அப்புறம் இதே வந்து ஆப்சன்ட் சீசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வால்புரேட் மட்டும் கொடுப்போம். இதே வந்து ஃபோக்கல் சீசர்ஸில் வந்து கார்பமazepine மட்டும் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபெனடாயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஆன்டி எபிலெப்டிக் ஆக்டிவிட்டியாக தரும் நம்மளுக்கு. அதே இல்லாமல் காசஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். எப்போனா ஜென்ரல் சிஎன்எஸோட ஜென்ரல் டீபோலரைசேஷன் எல்லாமே ஃபெனடாயினோட எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தா அதான் முன்னாடியே பார்த்த மாதிரி பிளாக்கேஜ் ஆஃப் வோல்டேஜ் டிபெண்டன்ட் சோடியம் சேனல்ஸ் அண்ட் ஸ்டெபிளைசஸ் த நியூரல் மெம்ப்ரெயின். இதுதான் ஃபஸ்ட் மெயின் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஹிபிட்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட்டு சோடியம் என்ன பண்ணணும், சோடியம் சேனலில் டிலே இன்ஆக்டிவேட்டாக இருக்குது. சோடியம் சேனலில் வந்து ஆக்டிவேட் ஆகிறத ரொம்ப டிலே பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து டிக்ரீஸஸ் நம்பர் ஆஃப் சேனல்ஸ். அடுத்து வந்து ஃபெனடாயின் அதான் பார்த்த மாதிரி டிலேஸ் த ரெக்கவரி ஆஃப் சோடியம் சேனல்ஸ் ஃப்ரம் இன்ஆக்டிவேஷன், பிளாக் சோடியம் சேனல் is in inactivate states and blocks the high frequency firing. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த பிளாக் சோடியம் சேனல்ஸ் இன் இன்ஆக்டிவேட் ஸ்டேட்டில் நியூரல் மெம்ப்ரெயினை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். அந்த நியூரல் மெம்ப்ரெயின் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுனால இன்ஹிபிட்ஸ் தி ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அண்ட் இன்ஹிபிட்ஸ் தி ஸ்ப்ரெட் ஆஃப் சீசர்ஸ். இதனால நமக்கு என்ன ஆகும்னா ஆன்டி எபிலெப்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும்.
நெக்ஸ்ட்டு ஃபார்மகோகைனடிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90% பிளாஸ்மா கூட பைண்ட் ஆகிருக்கும். பார்ட்லி வாட்டர் சொல்யூபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். கம்ப்ளீட்லி ஓரல் அப்சார்ப்ஷன் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபெனடாயின் வந்து இன்ட்ராமஸ்குலராக கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ஃபெனடாயினை மட்டும்தான் இன்ட்ராமஸ்குலராக கொடுக்கணும். இது எங்கே போய் மெட்டபலைஸ் ஆகணும்னா லிவரில் போய் மெட்டபலைஸ் ஆகும். இட் இஸ் அன் என்சைம் இன்டியூசர். ஸோ இதோட ஹாஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 12 to 36 hours இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட்ஸ். இதில் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி டோஸ், டியூரேஷன் அண்ட் ரூட். இது பொறுத்து தான் இதோட ஏடிஆரே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாசியேட்டிங் ஃபீல்டு, அதாவது நாசியாக இருக்கும், நிஸ்டக்னஸ் இருக்கும், அப்புறம் ஜிஞ்சுவல் ஹைப்போப்ளேசியா, பெரிஃபரல் நியூரோபதி. எண்டோக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ஹிர்சுட்டிசம், ஹைப்பர்கிளைசீமியா, அப்புறம் டிக்ரீஸ் த ரிலீஸ் ஆஃப் ஏடிஎஸ் ஹார்மோன்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஆஸ்டியோமலேசியா இருக்கும். ஸோ ஆஸ்டியோமலேசியா இருக்கிறதுனால ஹைப்போகால்சியமியா இருக்கும் அண்ட் சென்சிட்டிவிட்டி டு விட்டமின் டி இருக்கும். அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, மெகலோபிளாஸ்டிக் அனீமியா, கார்டியோடாக்சிசிட்டி, டெரட்டோஜெனிசிட்டி. ஸோ இட் இஸ் டெரட்டோஜெனிசிட்டினால இட் ஷுட் பி கான்ட்ராஇண்டிகேட்டட் இன் ப்ரெக்னென்சி. ஏன்னா வந்து ஃபீட்டல் அடல்ட் சிண்ட்ரோம்ஸ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் யூசஸ், அதான் இட் இஸ் யூஸ்ட் இன் ஜென்ரல் டோனிக்ளோனிக் சீசஸ் அண்ட் ஃபோக்கல் ஆன்செட் சீசஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்சன்ட் சீசஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது பிளாக்ஸ் வந்து இது சோடியம் சேனல். இது நீ ஆப்சென்ட்டில் வந்து என்ன பார்ப்பேன், கால்சியம் சேனல்ஸ் பார்ப்பேன். அதனால அதில் கொடுத்தா வந்து யூஸ்மே இருக்காது. ஸோ ஆப்சன்ட் சீசஸில் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸில் கொடுப்பாங்க. எப்போனா ஸ்லோ ஐவியாக கொடுப்பாங்க. அப்புறம் ட்ரைஜெனல் நியூராலஜியாவில் கொடுப்பாங்க. ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு வந்து கார்போமெசிபைன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கார்டியாக் அரித்மியாஸ் யூஸ் இன் டிஜிட்டாலிஸ் இன்டியூஸ்ட் கார்டியாக் அரித்மியாஸில் மட்டும். அப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபெனடாயின் அண்ட் பார்பிட்டோன் கொடுக்குறப்போ ஃபெனடாயினோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் வந்து ஃபீனோபார்பிட்டானோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் ஃபெனடாயினோட இதை வந்து ஃபீனோபார்பிட்டான் ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் கார்போமெசிபைன் இது அண்ட் ஃபெனடாயின் கொடுக்கும்போது ஈச் அதர்ஸோட மெட்டபாலிசமையே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வேல்பரேட் அண்ட் ஃபெனடாயின் கொடுத்தா ஃபெனடாயின் டாக்ஸிசிட்டி வரும். அண்ட் சிமிட்டிடைன் அண்ட் குளோராம்ஃபெனிகாலும் டாக்ஸிசிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆன்டாசிஸ் கொடுக்கும் போது டிக்ரீஸ் தி அப்சார்ப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ். இதோட மேனேஜ்மெண்ட் தான் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூரலாஜிக்கல் எமர்ஜென்சியில் கொடுப்பாங்க விச் இஸ் வெரி ஃபேட்டல். ஸோ லோராசிபம் வந்து 0.1 mg கொடுப்பாங்க per kg ஐவியில் கொடுப்பாங்க. அதே மாதிரி டயாசிபம் ஐவிலனா 5 to 10 mg. ஸோ இட் இஸ் கிவன் எவ்ரி 5 to 10 minutes கொடுப்பாங்க அப் டு 30 mg ஆல்டர்னேட்டிவாக. ஸோ லோராசிபம் அண்ட் டயாசிபம் வந்து ஆப்சன்ஸ் ஸ்டேட்டஸில் வந்து கொடுப்பாங்க. இதுதான் அங்கே ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இங்கே ஸ்டேட்டஸ் எபிலெப்டிக்ஸ்க்கு வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து லோராசிபம் தான். அதேமாதிரி ஃபாஸ்ஃபெனடாயின் வந்து இப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபெனடாயின் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபெனடாயின் ஐவியில் கொடுக்குறப்போ 500 to 1000 mg கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்ரி 15 to 20 minutes ஆகும் இது ஆக்ட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி டயாசிபம் அண்ட் ஃபெனடாயின் இது ரெண்டுமே இது வந்து 60 mg per minuteனு கொடுப்பாங்க. ஸோ வென்டிலேட்டரி சப்போர்ட் இருக்கும். ஏன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வரும். அதனால் வென்டிலேட்டரி சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ இன்கேஸ் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் டு ஃபெனடாயின்னா ஃபீனோபார்பிட்டான் கொடுக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக 100 to 200 mg கொடுப்பாங்க. அதுதான் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சீசஸ் இருந்துச்சுன்னா. அப்புறம் சீசஸ் வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஜென்ரல் அனஸ்தேஷியா அண்ட் வித் ப்ரொஃபோஃபால் அண்ட் தியோபென்டால் கொடுப்பாங்க. ஸோ தியோபென்டான் ஒரு சோடியம் ஆர் ப்ரொஃபோஃபால் கொடுக்குறப்போ 3 to 5 mg per kg கொடுக்கணும் வித் கைடட் வித் இஇஜியோட. ஸோ டேரெக்டாக அப்படியே கொடுக்கக்கூடாது. இஏஜி மெஷர் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஏர்வே மெயின்டெனன்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஆன்டி-எபிலெப்டிக் தெரப்பி இஸ் கிவன். இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸோட மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து வேல்பரேட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ட்ரக் இன் எபிலெப்சி. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இன் சிந்தசிஸ் ஆஃப் காபாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் லைக் ஆக்டிவிட்டி ஆஃப் காபா சிந்தசிஸ் என்சைம் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ மெட்டபாலிசம் ஆஃப் காபாவை டிக்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து இன்னபிட்ரி காபா டிரான்ஸ்அமினேஸ் என்சைம் வந்து இன்னபிட்டடாக இருக்கும். ஸோ என்னென்ன பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் அதிகமாக இருக்கும். அதனால் காபா சிந்தேஸ் என்சைம் அதிகமாக இருக்கும். மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும். அதனால் இன்னபிட்ஸ் தி டிரான்ஸ்அமினேஸ் என்சைம். ஓகேவா? இப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெனடாயின் அண்ட் வால்போரிக் ஆசிட் வந்து சோடியம் சேனல்ஸை வந்து பிளாக் பண்ணும். பட் இட் ஷுட் நாட் பி கிவன் டுகெதர். அது ஒன்று. எத்தோசக்சிமைன் அண்ட் வால்பரேட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் த லோ த்ரெஷோல்ட் ஆஃப் கால்சியம் கரண்ட் இன் தலாமஸ். நெக்ஸ்ட்டு இது ஏன் வந்து இந்த ட்ரக்னா இதில் வந்து கால்சியம் சேனல்ஸ் தான் பிளாக் பண்ணும். அதனால் வந்து
லோ த்ரெஷோல்ட் ஆஃப் கால்சியம் கரண்ட்டின் தலாமஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஏடிஆர் ஜிஐடியில் வந்து நாசியா, வாமிட்டிங், எபிகாஸ்டிக் டிஸ்ட்ரெஸ், வெயிட் கெயின் இதெல்லாமே காமன். ஸோ ட்ரமர்ஸ், செடேஷன், அட்டாக்ஷியா, ரேஷஸ், அலோப்ளீஷியா இதெல்லாம் வந்து ரேர் எஃபெக்ட்ஸ் தான். அப்புறம் சோடியம் ஆல்பரேட்டர் கொடுக்குறப்போ ஹெப்படோடாக்சிசிட்டி இருக்கும். ஸோ இட் ஷுட் நாட் பி 2 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் வெரி ஃபேட்டல். ஏன்னா ஐடோசின்க்ராட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இட் கிவ்ஸ் ஆல்சோ ஐடோசின்க்ராட்டிக் த்ரோம்போசைட்டோபெனியா இருக்கும். டெரட்டோஜெனிக்னா இங்கே வந்து நியூரல் டியூப் ரிஃபெக்ட்ஸ் வரும். இட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்பைனா பைஃபிடா. ஸோ இட் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் இன் ப்ரெக்னென்சி. அப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன் வேல்ப்ரேட் வந்து இன்க்ரீஸ் பிளாஸ்மா ஃபெனட்டோயின் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்து வேல்ப்ரேட்டும் ஃபெனட்டோயினும் ஒன்றா கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னபிட்ஸ் மெட்டபாலிசம் ஆஃப் கார்பமazepine அண்ட் ஃபினோபார்பிட்டோன். அடுத்து இன்னபிட்ஸ் கிளியரன்ஸ் ஆஃப் லாமோட்ரிகைன். இது வந்து ஃபோக்கல் ஆன்செட் ஆஃப் ஜென்ரலைஸ் சீசர்ஸ். ஸோ வேல்புரிக் வந்து பர்டிகுலரில் ஆப்சன்ட் சீசஸ் அண்ட் மயோக்ளானிக் சீசஸில் கொடுப்பாங்க. இது வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அண்ட் ஜோரன் மயோக்ளானிக் சீசஸ்க்கும் கொடுப்பாங்க. அப்புறம் இட் இஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ மூட் ஸ்டெபிலைசர் எப்போனா பைபோலர் டிஸார்டர்ஸில். அப்புறம் ப்ரொஃபைலாக்சிஸ் ஆஃப் மைக்ரேன்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் ஆன்டி எபிலெப்டிக். தேங்க்யூ.